ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். இந்த கேமை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த கேம் ரொம்ப ஃபேமஸான கேம். இந்த கேம் மொத்தம் நம்ம 3 சீரீஸாக போட போகிறோம். 4 சீரீஸாக. முதல்ல வந்து ஈஸி மோட், அதுக்கப்புறம் நார்மல் மோட், அடுத்து ஹார்ட் மோட், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்கோர் மோட் அப்படின்ட்டு 4 சீரீஸ் போட போகிறோம். இது ஈஸி மோட், இதுக்கப்புறம் நார்மல் மோட், அந்த மாதிரி எல்லா இதுவும் வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், முதல்ல இந்த மரத்தை உடச்சி எடுத்துப்போம். அங்கே செடி இருக்குது, முக்கியமாக ஒரு ஷீப் இருக்குது. அது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஷீப் இருந்தால் தான். அது ஒரு ஷீப்பு, 2 ஷீப் பார்த்தாச்சு இப்போதைக்கு. வேறு எதுவும் ஷீப் கண்ணுக்கு தரல. சரி ஓகே, ஃபுட்டை உடைப்போம். முதல்ல ஒரு நிறைய ஒட்டு இருக்கும் போல். அங்கே செடி இருக்குது ஒரு சைடு. அங்கே செடி என்ன பண்ணுறது பார்க்கலாம் கைஸ், அந்த செடி வச்சு என்ன பண்ணதுன்னு. அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டேன் கைஸ். இப்போது நம்ம டைமண்ட் மைன் பண்ண போகிறோம், ஆனால் சீக்கிரமாக செத்துடுறோம் இல்லையா கைஸ்? அப்படி சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது கைஸ். ரொம்ப ஈஸி தான். அது உங்களுக்கு ஒரே ஒரு டோர் வேணும்தான் போதும். இந்த தண்ணி கடியிலலாம் கேவ் மாதிரி போகும்ல கைஸ், பார்த்துருப்பீங்கள? அது மாதிரி கேவில் போயிட்டுக்கோங்க. கேவில் எவ்வளோ தூரம் உள்ளே போக முடியுமோ போங்க. நம்ம ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லாக குறையிற வரைக்கும் போயிட்டு உங்கள் டோர் எடுத்து தண்ணியில் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தனியாக ஆக்சிஜன் மாதிரி வரும். அந்த இடத்துல நின்று ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். அப்படியே ஈஸியாக எந்த இதுவும் வராது, ஜாம்பி வராது, க்ரீப்பர் வராது, யார் இருந்தாலையும் இல்லை அப்படின்னு நிம்மதியாக இருக்கலாம் உள்ளே. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க கைஸ், ரொம்ப உதவியாக இருக்கும். சரி ஓகே கைஸ், முதல்ல ஒரு ஸ்டிக் பண்ணிப்போம். அடுத்து ஒரு ஆக்ஸு, அவ்வளோதான். இது பற்றிக்கு போதும். இதை உடச்சி எடுத்துக்குப்போம். கைஸ், இந்த ஷிப்பை போட்டுருவோம். ஒரு 2 அடியில் செத்துச்சு உடன் ஆக்ஸில். ஏன்றா இதா வைஸ் 2 அடியில் செத்துச்சு கைஸ் உடன் ஆக்ஸில். நம்பவே முடியல. இது ஒரு ஒயிட்டு, அவ்வளோதான். ஒயிட் பெட்டே பண்ணி வேண்டியது தான். சரி, கிரே தான் இருந்துச்சு, கிரே தான் பண்ணு நினச்சேன். ஒயிட்டே இருக்கு கைஸ். அவ்வளோதான். நம்ம தான் இங்கே நிறைய இது இல்லை போல கைஸ். இதோ பாருங்க கேவ், எவ்வளோ பெரிய கேவ் பாருங்க பா. அங்கே ஒரு எக்ஸ்பி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க கைஸ். நிறைய முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். இந்த இது அடுத்த அந்த சைடெலாம் நிறைய இருக்குது. இந்த சைடு போய் பார்ப்போம். கைஸ், பெட் இப்போவே பண்ணிக்கலாமா அப்புறமா பண்ணிக்கலாமா கைஸ்? ஒரே யோசனையாக இருக்குது. நம்ம வீடு அந்த இடத்துல தான் கைஸ் காட்ட போகிறேன். அதோ அந்த இடத்துல தெரியுதுல, அந்த மலை ஏறுற மாதிரி மேடுக்கிட்ட, அங்கே தான் கைஸ் காட்ட போகிறேன். இங்கே ஒரு மவுண்டன் இருக்குது, பெரிய மவுண்டன், சரி மவுண்டன். எவ்வளோ பெரிய மவுண்டன் பாருங்க கைஸ். போ, ஐயோ. சரி கைஸ், கோல் இருக்காங்க. கோல் தேவைப்படும். இங்கே என்ன இருக்குது? காப்பர். இங்கேயும் எதோ போகுது கைஸ், அப்படி போகுது. சரி, அப்புறமா வந்து பார்ப்போம் இதெல்லாம். இப்போதைக்கு நமக்கு தேவையான கொஞ்சம் கோல் எடுத்துப்போம். நிறைய கோல் இருக்கு கைஸ். பா, பெரிய கேவ் கைஸ் இது. வா, உள்ளே வந்தால் அவ்வளோதான் போலக்குது. என்னது இது?
அயன் பார்த்தாச்சு கைஸ். சூப்பர், அயன் கிடச்சிச்சு. நான் இது நினச்சேன், கோல்டு நினச்சேன். என்னடா கோல்டு இங்கே இருக்குதுன்னு. குட்டி மாடு கண்ணில் மட்டும் அதை போ வச்சு போட்டுருவாரு. அடிச்சு ராத்திரிக்கு சோப்பாடா சாப்பிட்ற வேண்டியதான் கைஸ். இது ஒன்றும் பண்ணிப்போம். பிளாங்கு பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பிக்காக்ஸ். ஷிட் பைத்தியக்காரன் கைஸ். நான் கிளாபல் இது வச்சு உட்டன் பிக்காக்ஸ் வச்சு கோலை வச்சுங்கிறேன். வா யாரோட கோல் கைஸ். மாட்டிக்கிச்சு. அடிச்சது லக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வர்றாத ஃபர்னேஸ் தேவையானதும் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நிறையவே ஸ்டோன் கலெக்ட் பண்ணிப்போம் கைஸ். தேவைப்படும். இந்த இது இருக்கட்டும். ஆனால் அந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்கிறதுக்கு பண்ண போகிறோம். கீழே அப்படி தான் இறங்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இந்த இது வழியாக இறங்கலாம் கைஸ். வாட்டரில் ஒரே குதி. ஸ்விங் பண்ணியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே குதி அப்படி குதிச்சுங்க. இது மாதிரி தான் வந்துட போகிறேன்டாப்பா. மூத்தது பிரச்சனை இல்லை கைஸ். திரும்பி அங்கேருந்து வரது தான் பிரச்சனையே. புரியுதா உங்களுக்கு? போகிறதுலாம் போயிடலாம், வரது தானே பிரச்சனையே. ஒரு ஸ்டிக்கு, ஒரு பிக்காக்ஸு, அவ்வளோதான். வேறு ஏதாவது தேவைப்படுமா? இல்லை. அப்புறம் என் பழைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது நம்ம ஏதாவது புது சேனலில் வந்துட்டோமான்ட்டு. என் சேனல் நேம் கொஞ்சம் மாற்றிட்டேன் கைஸ். அது கொஞ்சம் இது கொஞ்சம் க்ரேஸியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால இது வச்சேன். கோல் எல்லாத்தையும் வச்சோடு. அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ கோல் இருக்குது? எவ்வளோ தானா கோல்? ஐய கோல் அவ்வளோதான் கைஸ் இருக்குது இங்கே கைஸ். அது மேலே ஒன்று இருக்குது, அங்கே போகலாமா கைஸ்? அங்கே போகலாம் வாங்க கைஸ். மேலே வா. மவுண்டன் வியூ எங்கே அப்படி மவுண்டன்லேருந்து வியூ பார்க்கலாம். அப்பா கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லேக் அடிக்குது தானே கைஸ்? உண்மையாக சொல்லணும், லேக் அடிக்குது தானே கைஸ்? ஏன்னா நான் தான் இது வச்சுனுக்கிறேன்ல, அந்தளவுக்கு இந்த ஃபோன்லாம் இல்லை கைஸ், அதான் லேக் அடிக்குது. வர்றா இது ஏறா. கைஸ் இப்போ ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. நான் கீழே போயிட்டு அங்கே ஒரு லாவா இது இருக்குது, லேக் இருக்குது. ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஒட்டுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே இங்கேயே போட்டு பார்த்துடலாம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கோட நாள் முடிச்சாச்சு. ஒரு நாள் டே 1 கம்ப்ளீட்டட். இதில் எடுத்துப்போம் குட்டி குதிரை. அங்கே ஒரு லாவா கேவ் இருக்குது கைஸ், பார்த்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். இது மேலே அப்புறம் ஏறது வர்றாத. அவ்வளோதான் நம்ம தான் இங்கே
ம் ஐயோப்பா எவ்வளோ தான் இன்னும் மேலே போனது இல்லையா? மேலே வந்துட்டோம் ஒரு வழியா. ஓ சூப்பராக இருக்குது கைஸ் செரி பயம். நான் இது வரைக்கும் செரி பயமே வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்குது கைஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு தடவை செரி பயம்லேயே வீடெலாம் கட்டி இருந்துருக்கு. ஏன்றமேன் வந்துட்டான்டா. சை 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 பார்த்துட்டான் வர்றா வர்றா வர்றா. அப்பா எனக்கு தெரிஞ்ச அவனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓ நோ கொண்டாங்க கைஸ் நம்மளை. எங்கிட்ட ரேஸ் பானான இடத்துக்கே வந்து நிற்கிறேன். ஐயோ ரீஸ்பான் பண்ணிட்டு அங்கே தானே வச்சேன் நான். எப்படி இங்கே வந்தேன்? நம்ம எங்கே கை செத்தோம் கரெக்டாக? அங்கே வேறு போகணுமாப்பா. வர்றா நல்லா போ. அச்சுமலை ஓடு. அச்சுமலை ஓடு. ஓடு. ஐயோ நோ அடச்ச. அவசரத்தில் வித்தியாசமாக ஏறேன் கைஸ். நான் பைத்தியக்காரமே வித்தியாசமாக ஏறினுக்கிறேன். இது லேக் வேறு அடிக்குது ஃபோன். ஐயோ கைஸ் இந்த லேக் என்ன தான் கைஸ் பண்ணுறது? ஆப்பா அவ்வளோதான் இருந்தாச்சு. இந்த கேவுக்கு அப்படியே இந்த பக்கம். ஏன்டா அடி வாங்கிறதுக்கே கட்டி வச்ச மாதிரி இருக்குது அது. நம்ம அதெல்லாம் எடுத்துப்போம். வேறு எதாவது இருக்கா? இங்கே கோல்ஸ், இங்கே கிராஃப்டிங் டேபிள், இங்கே பிளாக்ஸு. பா மவுண்டைன் நமக்கு பெரிய பிரச்சனை தாங்க. இந்த மவுண்டைன் இருக்க வேணாம். கோ டு கவுக்கு கீழே போயிடலாம் கைஸ். நம்ம நல்லதாங்க கைஸ். அப்பா அந்த மவுண்டைன் சேஃபே இல்லை கைஸ். எல்லாம் வந்து அடிக்கிறாங்க நம்மளை. நாங்களாம் பாவம் இல்லை, எங்களை வந்து அடிக்கிறீங்களா? இருடா என்று மேலே செஸ்ட் இல்லைன்னு அடிக்கிறியா? வரேன் இருறா. தொத்தி அடிக்கலாங்க கைஸ் என்று மேலே. ஓ நானும் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லுறேன். ஆனால் நான் வீடு கட்டின மாதிரி தெரியலையே. ஃபஸ்ட்டு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லவும் இல்லை. ஸோ ஒரு சுகர் கேன் இருக்குது. இந்த சைடில் ஏதோ ஏறுது கைஸ். இங்கே ஒரே இதுவாக இருக்குது கைஸ். நிறைய மரங்களே இல்லை. சரி இப்போதைக்கு இருக்கிற மரங்களை வச்சா பண்ணிப்போம். வேறு என்ன கைஸ் பண்ணுறது? கரெக்டு தானே? பார்த்தீங்களா கைஸ்? இந்த மாதிரி தான் கைஸ் சொன்னேன். இந்த மாதிரி இருக்குல்ல வாட்டர், இங்கெல்லாம் டோரை யூஸ் பண்ணணும்.
ஓகே ஓகே. வச்சுடு வச்சுடு வச்சுடு. கோ 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 கோ. சீக்கிரம் சீக்கிரம். அவ்வளோதான். இதோட எவ்வளோ விட்டு கலெக்ட் பண்ணி பண்ணுவேன் எப்போயே கலெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ தான் நல்லது. இந்த ஒரு வட்டியும் கலெக்ட் பண்ணிப்போம். அது வட வச்சுடு. அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு செரி இது இருக்குது. அதே தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு செரி இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி இருக்குன்றீங்களா? வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வில்லேஜ் கண்டுபிடிங்க கைஸ். சூப்பர் கைஸ். ஃபாரஸ்ட் வந்தாச்சு. இந்த சைடு ஃபாரஸ்ட்டு. இது என்னது பொசிஷனு என்ன ஆக்சஸ்ஸு 32 66 -61. கைஸ் நல்ல பெரிய கேவ் தான். பட் இங்கே அயன் அதுவும் இருக்குது கைஸ். அயன் ஒரு அயன் பார்த்தாச்சு கைஸ். வில்லேஜ் கண்டுபிடிச்சேன். வில்லேஜ் வி ஆர் ஃபவுண்ட் வில்லேஜ். என்னடா இது ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுதுன்னு பார்த்தேன் கைஸ். கடைசியில் பார்த்தா வில்லேஜ் தான் அது. போடு அறா லூட் அடிங்க கைஸ். ஷெல்ஃபு ஒன்றும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அப்பா இந்த 5 நிமிஷம் கழிச்சு அடி வருது. இங்கே ஒன்றும் இல்லை. சுகர் கேனு இங்கே எதுவும் இருக்காது. இங்கே எதுவும் இல்லை. பேரல் என்ன இருக்கு கைஸ்? மேக்ஸிமம் எதுவும் இருக்காது பாருங்களேன் பேரலில். இப்போ ஒன்றுமே வச்சுருக்க மாட்டான் பையன். நான் ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே நாங்கள் வீட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். பிளாக் ஸ்மித் வீடே இல்லையே கைஸ் இங்கே இந்த ஊரில். எதுனா கைஸ் வீடு? நான் இந்த வீடு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கைஸ். இந்த மாதிரி வீடுலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை. அது ஒரு வீடு 2 வீடு கைஸ். இது ஏழை பஞ்சமாகுது. இந்த ஊரே பஞ்சமாகுது. இந்த ஊரில் நம்ம என்னத்துக்கு கொலையை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொலை அடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இங்கே. வேறு எங்கேயா போகலாம் வாங்க கைஸ். இது தேவைப்படும் கைஸ். ஹைட்டிலேருந்து ஓடுற மாதிரி இருந்தால் காப்பாற்று. அதான் எவ்வளோ மட்டுமே கலெக்ட் பண்ணி எல்லாமே எடுத்து போயின்னு கேட்டால் ப்ரெட்டு பண்ணிக்கலாம். அழகா கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெட்டு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். அது ஒரு வீடு கைஸ். இவங்களோட வீடியே நான் இவங்க ஊர்லேயே நான் கைஸ் தாங்க போகிறேன். இதை வச்சுருக்கான் கைஸ். ஒன்றுமே இல்லை கைஸ் நிஜமாமே இந்த ஊரில். ட்ரேடு என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம். அழுகுன பொட்டேட்டோ. இப்போ ஏன் படுக்க முடியாது படுக்கணுமே. அவ்வளோதான் கைஸ். கேமல் எப்படிங்க அவ்வளோ ஹைட்டில் போச்சா?
ஸ்விங் விட்டு பறந்து போச்சு கேமல். ஓ புரிஞ்சிச்சு கைஸ். நான் ஏன் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம இது ரீஸ்பான்ஸ் செட் பண்ணல கைஸ், அந்த இடத்துலேருந்து நான் இதை உடச்சிட்டேன். அது பேர் என்னது? ஐயோ மாட்டேங்குது. பெட்டை உடச்சி எடுத்துட்டேன். உடைக்காமல் வச்சுருந்தேன்னா அது இருந்திருக்கும். நான் உடச்சி எடுத்ததுனால அங்கே இருக்க பெட்டு இல்லை. அதான் பெட் இல்லாத காரணத்தினால அங்கே ரீஸ்பான் பண்ணிட்டு திரும்பி ரீஸ்பான் ஆகல. அவ்வளோதாங்க மேட்ரு. கண்டுபிடிச்சிட்டேன்ல. அயன்காலம், நல்ல ஒரு அயன்காலம். ஷீப். ஓகே கைஸ், சாப்பிட்டு கேரட் eat some carrot. ஸ்டே ஹைட்ரேட்டட் கைஸ். வீடியோ பார்க்குறாங்க கொஞ்சமாக தண்ணி எடுத்து குடிங்க கைஸ். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு தடவை தண்ணி எடுத்து குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. கைஸ், காப்பர் நாங்கள் ஒரே ஒரு இது பார்த்தோம் கைஸ், அவ்வளோதான் கைஸ். அங்கே மட்டும்தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. வேறு ஏதாவது பிளாக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. குளோபல் ஸ்டோன் இருக்குது, டர்ட்லாம் இருந்துச்சு கைஸ் என்கிட்ட. எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். நீ செக் போ, அப்படி வரமா போ. இந்த இடத்துல உடச்சிட்டு வாங்க கைஸ். அடா பாவிங்களா, அங்கே போயிருக்க வேண்டியவன்டா, இங்கே வந்துட்டேன்டா. சே ஐயோ. பட் ஆனால் அங்கே ஊந்ததுலேயும் ஒரு நல்லது கைஸ். நீங்கள் பாருங்கள், அடித்தது லக்கி. போட்டே 6 10க்கு 10. 2 என்னை கச்சது பே. இங்கே தான் இருக்காமா பே. ஜாம்பி தான் பே இருக்குது. வந்துட்டானுங்க பார்த்துறானுங்க. அங்கே இருக்குது கைஸ். போடுங்க, வட வச்சுடு போடு. நிறையன் கைஸ். ஐயோ ஐயன் ஏகப்பட்ட அயன் கைஸ். என்னதுடா? ஓ, வெளிச்சத்தில் சேர்த்துட்டானா? இவங்களே யாரா வர சொன்னது அப்படின்னு கைஸ். இப்போ மேலே எப்படி கைஸ் வருது? இப்படியான்னு பண்ணாங்க கைஸ். ஒட்டையிறோம், அதை அப்படியே உடச்சின்னு மேலேயே போகிறோம். எவ்வளோ ஸ்டோன் மாட்டிக்க முடியுமாடுங்க கைஸ். அவ்வளோதான், உடச்சதெல்லாம் இது எப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இது இங்கே எதுவும் இருந்துச்சு கைஸ். என்னது? அயனா? எத்தனை அயனாக இருந்தாலும் ஒரே அயனாக இருந்தால் கூட வாஷிங் கைஸ் போகிறோம். அயன் இஸ் மோர் தென். ஓ, நல்ல வேலை கைஸ், அதில் உடச்சிருப்பேன் உடன் பிகாக்ஸில். அப்புறம் அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்க போங்க. அந்த கதை தான் கிடச்சில. வட சீக்கிரமாக மேலே போகலாம். நான் உடச்சதெல்லாம் வச்சுட்டு போகிறேன்பா.
அவ்வளோதாங்க போகலாம் போகலாம். மேலே வெளிச்சம் வந்துச்சு கைஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிவட்டம். நம்ம வாழ்க்கை வெளிச்சம் வந்துச்சு கைஸ். அவ்வளோதான். நம்ம தான் இங்கே கைஸ். சுகர் கேனும் வச்சுன்னே போகலாம். சும்மா கேக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட மேப்பு ஈபி சேர்த்து அப்படின்னா கைஸ் சொல்கிறீங்க. நாடெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஒரு வழியாக அப்பா வீரன் மறுபடியும் ஊருக்கு திரும்பி விட்டான். எழுத்து தான் இல்லை அவனுக்கு. அப்பா அவ்வளோதான். என்னடா பண்ணுறீங்க? குளிப்பாட்டுறீங்களா சார்? குளிப்பாட்டுங்க சார். ஓகே குளிப்பாட்டுங்க. அழுக்காக இருப்பாங்களே பசங்கள்லாம், அழுக்காக இருப்பானுங்க. அவரை குளிப்பாட்டி அழகுப்படுத்த போகிறார் சார். பார்த்துக்கோங்க கைஸ். மேடம் அந்த நம்மளோட ஒரு என்னது பரிதாபங்கள் பீஜம் நாடை ஏதோ ஒரு டேன்னு வருமே. அவ்வளோதானே இது. அவ்வளோதான். மேலப்பா. அவ்வளோதான் கைஸ். அப்போ இது இல்லை நம்ம வீடு. என்ன தான் வச்சுனுக்கிற நீ? ட்ரேடிங் 3 எமரால்டு கொடுத்தா இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறது? எனக்கு தேவையே இல்லை. நீ இங்கே வா நில்றா. ட்ரேடிங் 32 பேருக்கு ஒரு எமரால்டா. நல்ல ஆப்ஷன் தான். நீ ஃபுட்டு இல்லைனா ட்ரேடிங். ஒரு எமரால்டுக்கு 6 ப்ரெட்டு. பார்க்கலாம். என்னடா பண்ணுறீங்க? தப்பாகுதுண்ணா. ரொம்ப தப்பாகுதுண்ணா. என்னடா நடு ரோட்டில் எப்படி வச்சு வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? சை எங்க இப்படிக்கிறானுங்க இவங்க? ஒரு வேணாங்க அதை வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம். சை வெக்கமால அப்படின்னு. சை சிக்கிரணி அப்படின்னு சிங்கம் சூர்யா சொல்கிற மாதிரி. சை சிக்கிரணி அப்படின்னு. சார் சிரிக்கவே இல்லை சார் அடிங்க அப்படின்னு. ஓகே கிராஃப்டிங் டேபிள் இதை வச்சுவிடு. இங்கே போடு. நான் பண்ண முடியாது பதிக்கு. 1 பிளாக் ஆஃப் இது பண்ண முடியும். ஒரு ஃபர்னஸ் அதுதான் நமக்கு மெயினே. இது என்னடா இது? இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துச்சா? கோல் எப்படி பண்ணுறது? இது பிளாக் பண்ணணுமா? அது என்ன நான் பண்ணணும்? குளோபல் ஸ்டோன் எப்படி வச்சா ஸ்டோன் ஆகிடும். அப்படின்னு முதல்ல நம்ம கிட்ட இருக்க இந்த பிக்சாக்ஸ் தூக்கி போடும். அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு தேவைப்படாது. படிக்கட்டு எடுத்துப்படும். கைஸ் நம்ம இது பார்த்தோம்லாம் கைஸ், லாவா லேக். அங்கே போயிட்டு லாவா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அதுதான் பக்கெட். இது ஒன்று போடு. அவ்வளோதான் 3 இக்னட் அடிச்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு பக்கெட் பக்கெட் ஒன்று பண்ணியாச்சு. ஒரு 5 இக்னட் இருக்குது.
அது ஜஸ்ட்டு பண்ணியாலாம். இன்னும் ஒன்று வேணுமா? போடப்பா, இது பண்ண எனக்கு வரல. ஓகே, ஒரு ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதை எங்கே வைக்கிறது? படா. ஐயோ நான் தப்புன்ட்டேன். வில்லேஜர் அடிச்சிடக்கூடாது. ஆயினுங்க வருவாங்க. தம்பி எந்திரிப்பா, நான் அடிக்கலை இந்த தடவை. இங்கே நெல், நான் அவனை அடிக்கலை. ஓகே கேஸ், என்ன கேஸ் பண்ணுறது இப்போது? ஆயினுங்க மாதிரி வருவான். சபா ஆண்ட்ரா சைட்டு, நான் அது ஒரு சைட்டுக்கு போடா. கோலெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு, தேவையில்லை. ஆனால் வேணும் தானே கைஸ். எடுத்துகிட்டு வர லாவாவை பேசாமல் லாவா ஃபார்ம் பண்ணிட்டேன்னா எதுக்கு அவ்வளோ தூரம் பைக்கினேன்? நல்ல ஐடியா தானே கைஸ். எடுத்துன்னு வர லாவாவை அப்படியே லாவா ஃபார்ம் பண்ணிடலாம். அது ஏன் அது இந்த பிளாக் மட்டும் ஒரே ஒரு பிளாக் இருக்கட்டும். எடுத்துகிட்டு வர லாவாவை லாவா ஃபார்ம் பண்ணிடலாம். நாங்கள் சொல்கிறீங்க. சாண்டை ஃபஸ்ட்டு இருக்குது. சாண்டி 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 அப்படின்னு அவ்வளோதான். ஒரே ஒரு இது போவாங்க. நம்ம லாவா லேக் எங்கே கைஸ் பார்த்தோம்? இங்கேயே பார்த்தோமே. எங்கே கைஸ் அது? எப்படின்னு தான் வந்தோம். இந்த சைடு எதை பார்த்தோம்? இந்த சைட்லேருந்து வந்தோம். இதே வழியாகவே போய் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். போய் லாவா மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ்? லாவா மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இங்கே தானே வரும் எங்கேயோ லாவா ஃபார்மு. சரி, லாவா லேக், லாவா ஃபார்ம்னு வருது. இங்கே தான் கைஸ். வாங்க கைஸ், கண்டுபிடிச்சிட்டோம். வந்தாச்சு. சாப்பிட்ற பொருள். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மவுண்டன்லேருந்து பார்த்தா லாவா லேக்கு தெரியும். ஆனால் அது இந்த சைடா? இந்த சைடு தானே கைஸ் வரும் அது லாவா லேக். இங்கே தான் இங்கே வரும். எங்கே தான் கைஸ் எங்கேயோ வரும் லாவா லேக்கு. எங்கே போச்சுன்னே தெரியலையே. மறைஞ்சி வீட்டில் தான். அங்கே தான் அதுவாக இருக்குது கைஸ். பார்த்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். லாவா மட்டும் எடுத்தால் போதும். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். ஓகே, பாய் பாய், டாட்டா, see you.
அப்புறம் மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் பாய் பாய்.